முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார். அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்காக பள்ளிக்கு வந்த முதலமைச்சரை குழந்தைகள் ரோஜா மலர்களை கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். பின்னர் பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குழந்தைகளுக்கு பரிமாற வைக்கப்பட்டிருந்த காலை உணவையும் ருசி பார்த்த அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கைகளாலேயே உணவை பரிமாறி மகிழ்ந்தார். குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு அருந்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் அளவலாவினார். காலை உணவு திட்டம் தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குழந்தைகளும் பெற்றோரும் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஸ்டாலின் தாத்தா எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் மு ரக்ஷிதா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டாங்க. அதை வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதே போல் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. சரி, அதுக்கு நாங்கள் ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இதேமாரி நீங்கள் படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் உங்களை மாரி ஆகி நிறைய திட்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலைஞரின் பிறந்த ஊரான திருக்குவளையில் காலை உணவு திட்டம் கூடுதல் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் தினமும் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குழந்தைகளுக்கு உணவளிக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவ செல்வங்களின் பசி போக்கிய மனநிறைவு அடைந்தேன் என்று எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.